ஆனால் இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் பேசுகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் கிளாப்ஸ் கட்டிட்டு கை தட்டிகிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா எல்லாம் டிஎம்கேக்காரங்க. சாட்டை துரைமுருகனை எங்கள் தலைவர் வாழ்க அப்படின்னு யாரடா அவங்க அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொலியில் நம்ம பேசக்கூடிய விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சகோதரர் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு தான். சாட்டை துரைமுருகன், அதாவது விஜய் அவர்கள் இந்த வேலூரில் பேசின மீட்டிங்கில் பேசியிருப்பார். சிலர் வாண்டடாக 400 ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் வாண்டடாக 400 ரவுடி தான் நாங்களும் கட்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சாட்டை துரைமுருகன் இன்றைக்கி தொடர்ந்து வீடியோ போட்டுருக்காப்புல. விஜய் வீடியோ போட்டுட்டாலே பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகன் பேச ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி சாட்டை துரைமுருகன் ஏதாவது நகைச்சுவையாக நையாண்டியாக பேசுகிற மாதிரி, அதாவது நீங்கள் எதிர்க்கிறதா இருந்தால் திமுகவை எதிர்த்து ஒரு நகைச்சுவை நையாண்டி இதையெல்லாம் பேசலாம். ஆனால் ஒரு விஜய் ஒரு சாதாரண ஒரு மனிதன், அவர் ஒரு சினிமா துறையிலேருந்து கலைத்துறையிலேருந்து ஒன்றையும் போதி என்ன மாதிரி ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காரு. உடனே அவரை எப்படியாவது இமிட்டேட் பண்ணி அவர் ஒரு லைட்டாக ஒரு கண் கலங்குனாலோ அதை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி வீடியோ போட்டு தான் பெரிய நடித்து காட்டி, இங்கே விஜயை விட நீங்கள் தான் பெரிய நடிகனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீமானோட இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்க சாட்டை துரைமுருகன் தான் மிகப்பெரிய நடிகர். இன்னைக்கு அவர் நடிக்கிறாரு, மிமிக்ரி பண்ணுறாரு. இப்போ மிகப்பெரிய ஒரு கூத்தாடி இதெல்லாம் கூத்துத்தனம் இதெல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் தான். விஜய் அவர்கள் மிகவும் தெளிவாக அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, இந்த ஜல்லிக்கட்டு காலம் வரும்போது ஒரு சின்ன பையன் புல் கொண்டு கொடுத்துட்டான். அதை அவர் ஒரு உவமைக்காக சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு உவமைக்காக அந்த காளை அப்படிங்கிறது இன்றைய இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு உவமைக்காக ஒரு உருவம் வரும்போது, புதுசாக ஒருத்தர்கள் அரசியலுக்கு வரும்போது அதை அந்த அரசியல் கட்சிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு உவமைக்காக சொல்லப்படுகிறது. தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களில் உவமையை பொருள்படுத்தி அப்படியே இலக்கணம்லாம் நடத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உவமைக்கு சொன்னதை அதை இவர் சாட்டை துரைமுருகன் அப்படியே எடுத்துகிட்டு பேசுகிறது. இவங்க தானே தமிழர்களுக்கான கட்சி நடத்துகிறாங்க, இவர்கள் தான் தமிழை கேவலப்படுத்துவாங்க. அதாவது தமிழில் விசிலுக்கு மடக்கு ஊதின்னு ஒரு பேர் இருக்கான். ஆனால் விசிலுக்கு தமிழில் அந்த பேர் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அசிங்கமாக பேசுகிறது. எப்படி முடிக்கு மயிருன்னு ஒன்று இருந்துச்சு, அதை பேசி சிலர் மயிறு அப்படிங்கிறதே நீ கெட்ட வார்த்தையாக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி மடக்கு ஊதி அப்படிங்கிறத அதையும் கெட்ட வார்த்தையாக இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் பேசி அதையும் ஒரு ட்ரெண்டாகி அதையும் இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது இவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்காங்க, அந்த பஸ்ஸை கொண்டு எரும மாடு மாதிரி ஒரு பஸ்ஸை கொண்டு எதுக்கு விட்டுருக்காங்க. அது விஜயோட அவர் எடுத்திருக்க ஒரு முடிவில் அவர் கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்பார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்டா. இது கூட தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நான் பஸ்ஸில் தான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய பிரச்சாரத்தை துவங்கினார். அதிலேருந்து ஒரு ஸ்டெப்பு கூட பின்வாங்காமல் அவருடைய பிரச்சாரத்தை இன்றைக்கு வரைக்கும் பஸ்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கார். அந்த பஸ்ஸு எதற்காக நிற்கி அப்படின்னா, பஸ்ஸில் தான் பிரச்சாரம் அப்படிங்கிறத அவர் ஸ்டார்ட் பண்ணாது. கடைசி வரைக்கும் அந்த பஸ் பிரச்சாரத்துக்காக உருவாக்கப்பட்ட பஸ்ஸு. ஆனால் நீங்கள் ஏதோ கேக் மாதிரி தானே என்ன தரமும் பண்ணி அவரை பிரச்சாரத்தையே பண்ண விடாமல் ஆக்கிட்டீங்க. ஊருக்குள்ளே பிரச்சாரம் பண்ண முடியாமல் ஆக்கிட்டீங்க. ஸோ இப்போ அவர் அந்த பஸ்ஸில் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் மக்களுக்கு ஒரு வெயிலுக்கு ஒரு டென்ட் போட வேண்டிய அவசியம் இருக்குது. மக்கள் வெயில் அடிக்கி அதனால் நிறைய பேர் தலை சுற்றி விடுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலமை வரும்போது, அது மக்களுக்காக தான் சில விஷயங்களை அவர் மாற்றுறார ஒழிஞ்சி அவர் அவர் எடுத்த ஒரு முடிவில் தெளிவாக இருக்கார். அதே மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை சந்திக்க முடியும், நம்மளுடைய ஆட்சி அமைஞ்ச பிறகு அப்படின்னு சொல்கிறார். அது காரணம் என்னென்னா, இப்போ காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்க மாட்டுறாங்க. சில விஷயங்கள் எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா மொத்தமாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிரும். தொடர்ந்து அசம்பாவிதம் நடந்துகிட்ருக்கு. அது ஒரு கெட்ட பேராகவே விஜய்க்கு வந்துட்டுருக்கு. அப்போ திரும்பவும் கிராமமாக ஒரு தெருவுக்கு போனாலோ இல்லை ஒரு ஊருக்கு போனாலோ மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறத அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு, நம்ம ஆட்சி அமைஞ்சிச்சின்னா நம்ம அந்த பாதுகாப்போடு நம்ம கரெக்டாக உங்களை சந்திக்கலாம், ஊராக சந்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்காரு. இதில் என்னப்பா தப்பு? ஏன்னா இன்றைக்கி அவரும் இன்னொரு விஷயம் சொல்கிறார், என்னையை திட்டினா மக்களை திட்டின மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா மக்கள்கிட்ட அவ்வளோ ரிலேட்டடாக இருக்கார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். வீடாக நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயங்களை சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி
சாட்டை துரைமுருகன் பேசுகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் கிளாப்ஸ் கட்டிட்டு கை தட்டிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா எல்லாம் டிஎம்கேக்காரங்க. சாட்டை துரைமுருகனை எங்கள் தலைவர் வாழ்க அப்படின்னு. யாரடா உங்கள் தலைவர், நீங்கள் எந்த கட்சின்னு பார்த்தா டிஎம்கேயும் சாட்டை துரைமுருகனும் அது நாம் தமிழர் லிங்க் ஆகிட்டாங்க. இவ்வளோ அளவுக்கு பாண்டிங்காக இன்றைக்கி செயல்படுறாங்க. அதாவது இன்றைக்கி விஜயை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பனாக எதிர்த்துட்டு இருக்காரு. பிஜேபியாக இருந்தாலும் சரி, டிஎம்கேயாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஓப்பனாக எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்காரு விஜய். அவருக்கு எதிர்ப்பு வரும். அப்போ அவருக்கு அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு அவளுக்கு பிரச்சனை வரும்போது அவர் மனசு கஷ்டப்படுறாரு. ஒரு வருத்தப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. நீ சேஃபான கிரவுண்ட்லேருந்து நாம் தமிழர் கட்சி விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிஜேபி கூடயும் நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க, டிஎம்கே கூடயும் க்ளோஸாக இருக்கீங்க, எல்லாரு கூடயும் க்ளோஸாக இருக்கீங்க, ஜாதி கட்சிகள் கூடயும் க்ளோஸாக இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சிகள் யாரையாவது நீங்கள் எதுக்கீங்களா? விஜய் ஜாதி கட்சிகளையும் எதிர்த்துட்ருக்காரு, பிஜேபியும் எதிர்த்துட்ருக்காரு, டிஎம்கேயும் எதிர்த்துட்ருக்காரு, நாம் தமிழரும் எதிர்த்துட்ருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அவர் அவ்வளோ சொகுசாக இருந்த மனுஷன் இவ்வளோ பிரச்சனைகள் நிற்கணும் அவனுக்கா தலையெழுத்தா? நான் இப்போ டிவிக்கே கிடையாது, நான் அவருக்கு ஓட்டு போட போகிறதும் கிடையாது. ஒரு மனிதாபிமானமாக ஒரு மனுஷனாக நினச்சி பாருங்கள். ஒருத்தன் சும்மா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை. ஏற்கனவே இதே மாதிரி தான் விஜயகாந்தை வடிவேலை வச்சு காலி பண்ணாங்க. இப்போ சாட்டை துரைமுருகனை வச்சு காலி பண்ணுறாங்க. ஸோ இது அனைவரையும் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. நம்ம டிவிக்கேக்கு ஆதரவான பதிவெல்லாம் கிடையாது. ஒரு நியாயத்தை பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.